எப்படி இருக்குமா? அவ்வளவுதான் பாடி. அது வீடியோ எடுத்துல போடுறதுல நான் இங்க பாரு அப்படியே மீன் மட்டும் தான் பார்க்காது. மீன் மட்டும் தான் பார்க்க. நம்ம மட்டும் தான் பார்க்கணும். மீன் மட்டும் இல்லம்மா. இந்த ஒரு மீன் மட்டும் வீட்டுக்கு போயிடுவாங்க எல்லாருமே. அவங்க இந்த ஒரு மீன் மட்டும் அவங்க போயிடுவாங்க. அவங்கள என்கிட்ட ஆல்ரெடி இதே மாதிரி திரும்ப அதனாலதான் அப்படியோ அப்படியா? நான் வீட்டுக்கு போகும்போது என்னோட சேனல் பேர் சொல்றேன். சொன்னா எல்லா சேனலும் ஆஃப் பண்ணுவாங்க. சொல்றேன் மீன் வெட்டும் போது பார்க்க கூட முடியல. மீன் வாங்கினவங்களே அப்புறம் எங்கிருந்து அது 7ஆம் மாசம் பஸ். அது 7/10 7ஆம் மாசம் 10ஆம் குழம்புக்கு குழம்பு ஐட்டம். நீங்க இந்த குழம்பு வச்சுலாம் வறுத்துக்கலாம். நீங்க என்ன பண்ணிக்கலாம். நம்ம குடும்ப வேண்டியது குழம்புக்கு இது வந்து ஃபுல் ஃப்ரை போடலாம். எல்லாமே வருதுதான். இது $2000 பஸ். நான் ஒன்றும் விலையே கேட்கலையே. சொல்ல மீன் எல்லா மீனோட இந்த மீன் பெஸ்ட். சரிப்பா. கார்வா, சிவப்பு மீன் எல்லாத்த விட இந்த மீன் பெஸ்ட். சரி வா. தனியாரா மாமலா ஒரு பவடா ஒன்று வந்துருங்க. ஆமா 10 நாள் வந்துருங்க. அதுதான் கூலிங்கா. எங்க பகுதி நிக்கிறவங்க தண்ணி வாங்க மாட்டானுங்க. காசு கொடுத்துருவானுங்க. காசு கொடுத்து நான் பீரோல வைக்க முடியும். வாயில் வைக்க முடியும். ஓ அப்படிங்களா? அப்படியே பிடிங்க. நான் தள்ளி போடுறேன். வணங்க வணங்க. கொஞ்சம் ஜிலேபி இருக்கு. எனக்கு ஜிலேபி ஓகே. தலை கவர் வாங்கி வந்துடும். தலை கவர் தெரியப்படுங்க. தரேன் என்கிட்ட வந்தா இல்லைன்னு மட்டும் சொல்லிவிடு. ஒன்றுதான் இருக்குங்களா? தரமா என்னோட பேன் உள்ள அனுப்புங்க முதல்ல. மீன் வீட்டு போயிடுவாங்க. உண்மையிலுமே அந்த போட்டு மீன் போதுன்னு விட்டுருவேன். எங்க போட்டு மீன் நம்ம கம்பெனி மீன் அது. சரி கோச்சிங் போறாங்க. உங்கள்கிட்ட கோச்சிங் போறாங்க பத்தியா? கவி கோச்சிங் போனாங்க பத்தியா? அந்த போட்டு மீன் கலவா மீன் பல காலம் மீன் வெட்டி பல வருஷமா வெட்டி. ஆமா லேட்டாச்சுடா. விட்டுருப்பா. ஓகே வாங்க. வஞ்சிரம் வெட்டினல நீங்க உங்க ஊர்ல பாருங்க. இங்க வெட்ட பாருங்க. வஞ்சிரம் 3 வஞ்சிரம். அதுக்கப்புறம் உங்க மீன் வெட்டினா 3 மீன் வெட்டுறது 3 மீன் அவ்வளவுதான். இந்த குடல்ல ஒரு மீன் வெட்டுறதுக்கான ஒரு மீன் வெட்டுறது 100 ரூபாய். நீங்க 150 ரூபா கொடுங்க. ஒரு மீன் வெட்டுறதுக்கு ஒரு மீன் 150 ரூபா. உங்களுக்கு ஒரு மீன் 150 ரூபா. உங்க மீனோட அங்க போறேன். முதல்ல கிளம்பி பார்த்துப்போ. வாங்கண்ணா. ஜிலேபி வெட்டி வந்துருக்குறா. ஆனா கொஞ்சம் நேரம் ஆகணும்.
ஏன்னா எல்லாருக்கும் நான் எப்படி இந்த மாதிரி ஜிலேபி இருக்கு, ஒரு மீன் ஜிலேபி இருக்கு, அதனாலதான் வருமா ஜிலேபி வெட்டி போட்டு எனக்கு வேலை முடிஞ்சது. வேலை மீன் கிடையாது உங்ககிட்ட, யாரும் மீனுமே இல்லை என்கிட்ட, ஜிலேபி மட்டும் தான் இருக்கு. வெட்டின உடனே வெட்டிடுவாரு. ரொம்ப மணிக்கு ஆமாண்டா, ஒரு மீனுக்குன்றீங்க, ஒரு மீன் சேலை இருக்குல்ல, வஞ்சிர மீன் நானே வெட்டிட்டேன், அது மீன் 100 ரூபா. வேலைக்கு ஏற்ற மாதிரி தான் அதிகமாக வாங்க மாட்டேன். ஆனா நீங்க அந்த மீன் கொடுத்தீங்களா? அதே ஒரு மீன் 4 மீன் கேட்கறாங்க. வாங்க என்ன பண்ணுது, வாங்க எல்லாம் நம்பிக்கையின் பேர் தான். அப்படியே காடுங்க பாக்குறது ஃப்ரீயா இருக்கும் பார்த்து வந்தா, இல்லைன்னா போய் வந்தேன். அந்த மனசு வராது தம்பி ஏமாத்துறதுக்கு, இல்லைன்னா பெரிய ஏமாச்சு. யாருக்கு? சிவாஜிக்கு நான் தானே வெட்டுவேன். சவுல மட்டும் தான் அடிப்பாரு அவரு. முடியலனா அவர் 2 வாட்டி வந்தா இல்ல குறுக்கியா வேணா ஜிலேபி கொடுத்தது முடிஞ்ச அளவுக்கு நீ ஜிலேபி ரெடி பண்ணிட்டே நான் வந்துடுறேன். ஹலோ சிவாஜி, வா மணி ஆகுதா? 6:45. ம் 6:45. அப்படியே லைன்ல இருக்கு, இன்ஜினியர் சொல்றாங்க. மீன் ஓகே வேணா? இன்னும் பாறை மீனே ஒண்ணு போல உங்களுக்கு என்கிட்ட தான் இருக்கு மீன். வண்டி போயிச்சா? சூப்பரா இல்லை நீங்க அவங்க வெட்டினதே 2 கூட மீன், 2 கூட மீன், ஒரு கூட மீன் இங்கே வச்சுட்டு போயிட்டீங்க, ஒரு கூட தான் போயிட்டீங்க. மீன் கூட இங்கே ஒரு பாறை அந்த அளவுக்கு புத்திசாலித்தனமா இருக்க நம்ம ஆளுங்க. வண்டி போயிட்டு வண்டி ஓடு. சூப்பர். சரி இந்த நம்பருக்கே பண்ணுங்க. தண்ணியா இருக்குமா? தண்ணியை குடிச்சிட்டா உடம்பு டயர்டா. ஆனா பயப்படீங்க கொடுத்துருக்கீங்களா? பிடிச்சிங்க இந்த பையன் அப்படி ஓரமா வச்சுக்கோங்க.